நீங்க இந்த வருஷத்துல சிறந்திருப்பீங்க. ஒரு சில குடும்பங்கள் கடனே இல்லாம வாழ போறீங்க. அதுக்கான எல்லா வழிகளையும் கர்த்தர் திறந்து விட்டார். இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு பெரிய பெருக்கத்தின் ஆண்டு. உவா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே பரிசுத்த ஜனமா இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். இதுல 4-5 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன பார்க்கிறோம்? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம். கவனிக்கிறீங்களா? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம். நான் உங்களை எப்படி வைப்பேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லுவதோடு நிறுத்தாம மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். கர்த்தர் நம்மளை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கர்த்தர் சொன்னதை எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க இந்த வருஷத்துல சிறந்திருப்பீங்க. சொல்லுங்க. நீங்கள் பக்கத்துல சொல்லுங்க. நீங்கள் இந்த வருஷத்துல சிறந்திருப்பீர்கள். நான் உங்களை, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். சிறந்திருப்பீங்களா? எதில் சிறந்திருப்பீங்க? பொருளாதாரத்தில் சிறந்திருப்பீர்கள். அப்புறம் வேலையில சிறந்திருப்பீங்க. 3வது உங்க சொந்த பந்தங்கள், உங்க ஜாதி ஜனங்கள் மத்தியில் சிறந்திருப்பீர்கள். உங்களை சிறப்பாய் சிறந்தவர்களாக கர்த்தர் வைப்பார். 4வது எல்லாவற்றிலும், நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுவார். ஏன்? வசனம் சொல்லுகிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் உங்களை கீர்த்தியிலையும் புகழ்ச்சியிலையும் மகிமையிலையும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றார். நம்மளை சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். பாருங்க, இந்த உலகம் உங்களை பரிசுத்தவான்னு சொல்லுதா? உங்க நண்பர்கள் உங்களை பரிசுத்தவான்னு சொல்றாங்களா? சொல்லுங்க. உங்க சொந்த பந்தம், உங்க தெருவுக்காரவங்க, உங்களோடு கூட ஸ்கூலில் படித்தவர்கள், காலேஜில் நண்பர்கள், யாருமே உங்களை நல்லவன்னு சொல்லலை, நல்லவன்னு சொல்லாது. ஆனால் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று வாங்குற வரைக்கும் உங்களை நல்லவன்னு புகழும் உலகம். ஆனால் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை என்ன பண்ணாது? புகழுவதற்கு சாத்தியங்கள் இல்லை, பாவின்னுவாங்க. ஆனால் இயேசு நம்மளை பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம யாருங்க? சொல்லுங்க. நம்ம யாரு? பரிசுத்த ஜனம். நீங்க யாருங்க? நீங்க பாவி இல்லை. நம்பிக்கையோடு, ஒரு தெளிந்த புத்தியோடு போங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க போகிற பொழுது ஒரு தெளிந்த புத்தி வரட்டும். நான் பாவி இல்லை, நான் பாவி இல்லை, பரிசுத்த ஜனம். சொல்லுங்க, பரிசுத்த ஜனம். நான் சொல்லல, வேதம் அப்படி என்னை அழைக்குது. வேதம் உங்களை அப்படி அழைக்குது. ஆமே. அதனாலதான் சொன்னார், இந்த பூமியில நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கலாம் உங்களை நான் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலையும் மகிமையிலையும் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொன்னார். நான் பரிசுத்தம் இல்லைன்னா என்னை சிறந்திருக்கும்படி அவர் என்ன பண்ண முடியாது? செய்ய பாவம் தடுக்கும். ஆண்டவர் சொன்னாரு, பாவிய அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கலாம் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொன்னார்னா, அப்ப நான் பரிசுத்தவான் தான் அர்த்தம். கடவுளுடைய பார்வையில் நான் பிள்ளையா இருக்கிறேன். என் மேல ஒரு பிரியமா இருக்கிறாரு. அவர் பிரியமா இருக்கிறதுனால, நான் பரிசுத்தவானா இருக்கிறதுனால தான்
நான் என்ன பண்ணுவேன், நான் உண்டு பண்ணின எல்லா மக்களை காட்டிலும் ஒன்னே நான் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்றாரு. எனக்கு வாக்கு கொடுக்கிறாரு கர்த்தர். ஆமே, இந்த வாக்கெல்லாம் மெய் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் பேசுகிறது, கொடுக்குற வாக்கு தத்தங்கள்லாம் நிச்சயமா நடக்கும், அதுல மாற்றமே இருக்காது. அவர் சொல்றாரு பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை, அந்த இடத்துல உங்களை போட்டுக்கிறணும். படிக்கிறப்ப நீங்க போட்டுக்கிறணும். படிக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த வசனத்தை படிக்கிறப்ப நீங்க எப்படி படிக்கணும்? என்னை அப்படின்னு பார்க்கணும். என்னை அவருக்கு சொந்தமா இருக்கும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் என்னை தெரிந்து கொண்டதுனாலதான் எனக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறாருன்னா, உன்னை இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களை காட்டிலையும் உன்னை சிறந்து இருக்கும்படி நான் செய்வேன் அப்படின்றார். அவர் என்னை தெரிந்து கொள்ளல அப்படின்னா இப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில வராது, பலிக்காது. அப்ப ஆண்டவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என் மேல பிரியமா இருக்கிறதுனால, நான் பரிசுத்தவான அவர் பிள்ளையா வாழுகிறதுனால எனக்கு அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். உனக்கும் எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறாரு? இந்த பூமியில எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் உன்னை 3 காரியத்துல என்ன பண்ணுவேன்? கீர்த்திலையும், புகழ்ச்சிலையும், மகிமையிலையும். இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை. இந்த 3 காரியத்திலையும் நான் கீழே இருக்க மாட்டேன். எப்படி இருப்பேன்? சிறந்திருப்பேன். அப்படின்னா இந்த 3 காரியத்திலையும் கர்த்தர் என்னை எப்படி வைப்பாருன்னா, சிறந்தவனாய் வைப்பாரு, சிறந்தவர்களாய் வைப்பார் ஆண்டவர். உலகம் என்ன பாவம்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம், உலகம் என்னை நல்லவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், தப்பு இல்லை. உலகம் என்னை பரலோகம் கொண்டு போக போறது கிடையாது. உலகம் என் தேவை சந்திக்கவும் முடியாது. அதை முதல் புரிஞ்சுக்குங்க. உங்களை குறை சொல்ற மனிதர்கள் உங்களை முழுமையா அவங்க தேவையில சந்திக்க முடியாது, உங்களை பரலோகம் கொண்டு போக முடியாது, அவங்க வாக்கு பண்ணவும் முடியாது. ஆனா கடவுள் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உண்டு பண்ணின எல்லா மக்களை பார்க்கிலும் உன்னை, சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்து உன்னை புகழ்ச்சியிலும், கீர்த்தியிலும், மகிமையிலையும் உன்னை சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டுவோம். நான் சொல்றேங்க, இந்த 2025ஆம் ஆண்டுல இங்க ஒரு சில குடும்பங்கள் ஒரு நல்ல நிலைமையில வர போறீங்க. கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. ஒரு சில குடும்பங்கள் கடனே இல்லாம வாழ போறீங்க. அதுக்கான எல்லா வழிகளையும் கர்த்தர் திறந்து விட்டார். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு பெரிய பெருக்கத்தின் ஆண்டு. ஏன்னா சிறந்திருப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அதை செய்யணும் கர்த்தர். உங்களை கர்த்தர் விசாரிப்பார். அல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாரு, என்னம்மா குறைவுன்னு கேட்பாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. ஆமே. அப்ப நீங்க மோசே ஜெபம் பண்ணா பாருங்க 90ஆம் சங்கத்துல, ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் எங்களை சரியா என்ன பண்ணுங்க, எங்களை சிறந்திருக்கும்படி செய்யுங்க. கரங்களை தட்டுவோம். கேட்கணும். நாங்க இதெல்லாம் பட்டுட்டோம் இந்த வருஷத்துல. ஆனா இந்த வருஷத்துல நாங்கள் என்ன பண்ணணும்? சிறந்திருக்கும்படி எங்களை செய்யுங்க ஆண்டவரே. வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி டெய்லி ஜெபிக்கணும். அப்ப உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? போய் காலைல உட்கார்ந்து என்ன பண்ணணும்? ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் சரியா இந்த ஆண்டுல எங்களை என்ன பண்ணுங்க, சிறந்திருக்கும்படி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் சிறந்திருக்கும்படி உங்களை செய்வார். சந்தோஷமா? அல்லேலூயா. அனைவருக்கும் இந்த வருஷம் சிறந்திருக்கிற வருஷம், சிறந்தவர்களாய் மாற்றுகிற வருஷம். உங்க பிசினஸ் சிறக்கும், உங்க பொருளாதாரம் சிறக்கும், சுகவாழ்வு சிறக்கும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறக்கும்,
உங்க வீடு சிறக்கும், உங்க படிப்பு சிறக்கும், எல்லாமே சிறக்கும். ஏன்னா உங்களை இந்த பூமியில சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.